அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க ஏற்கனவே டயட்ல என்னென்னலாம் செஞ்சா உடல் எடை குறையும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் என்னென்னவோ தெரப்பிலாம் இன்னைக்கு வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் சர்ஜிக்கலாக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இதில் பேசிக்கலாக உடம்பு குறைக்கிறதுல 90% வந்து பேஷண்ட் கையில் தான்மா, 10% தான் டாக்டர், தெரப்பி, சர்ஜரி எல்லாம். அந்த 90%ல் 70% டயட், ஓகே, 20% எக்ஸசைஸ். 70 வந்து டயட், 20 வந்து எக்ஸசைஸ். இதுதான் எல்லாரும் தப்பாக பண்ணுறது நம்ம. எப்படின்னா டயட் பண்ணாமல் எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணால் பிரயோஜனப்பட்டுருமா, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணி இது பண்ணிட முடியுமான்னு அப்படியும் பண்ண முடியாடாமா. இது வந்து எல்லாமே ஒன்று போல் கை சேர்த்து போகணுண்டாமா. அப்போ 70% டயட் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கணும், எவ்வளோ நம்மளோட பிஎம்ஐ இருக்கணும், அதை மாத்திரம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வெயிட் வந்து நம்ம கால்குலேஷன், ரஃப் கால்குலேஷன், ஹைட் -100. இப்போ நான் 168 சென்டிமீட்டர் அப்படின்னா -100 68 கிலோ, நான் 68 கிலோ இருக்கலாம். என்னோட பிஎம்ஐ வந்து வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அப்போது என்னோட வெயிட் வந்து 60 அப்படின்னா என்னோடய ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு வை. 1.5 ஸ்கொயர்டு வந்து 3, அதாவது ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்ட். அப்போ 60 பை 3, 1.5 மீட்டருக்கு 3, 60 பை 3 20. 20லிருந்து 25 அப்படின்னா நார்மல் பிஎம்ஐ, பேசல் மெட்டபாலிக் ரேட் நார்மல். 25க்கு மேலே போனால் யானை, 20க்கு கீழே போனால் பூனை. அப்போ 20லிருந்து 25க்குள்ளே நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணுமா. இதுதான் அந்த பேசிக் ஐடியா. இது வந்து ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது, நம்ம வந்து கேலரி எப்படி கணக்கு பண்ணுறது. ஒரு ஆளுக்கு 1 கிலோ வெயிட்டுக்கு 30லிருந்து 32 கேலரி தேவை. இப்போ நீ 60 கிலோ இருந்தேன்னா உனக்கு 2000 கேலரி தேவை. அப்போ 2000 கேலரிக்கு மேலே நீ சாப்பிட்டேன்னா அந்த சாப்பிட்றது எல்லாமே ஃபேட்டாக அக்குமுலேட் ஆக போகுது. அப்போ வாழ்க்கையில் நம்மளால் குறைக்க முடியாது. சரி, இதை நம்ம எப்படி பண்ணலாம்? அதாவது நான் சாப்பாடை குறைக்க மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் போகணும். பட் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். குட் மார்னிங் மேடம். டாக்டர் கிட்ட. வெரி குட் மார்னிங்மா. என்ன சந்தேகம் கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா சார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். ரொம்ப உங்க ப்ரோக்ராம் வரும்போதே வந்து உட்கார்ந்துருவேன் டாக்டர். ஏமா உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லத்தான் நான் வந்து வயசு குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேம்மா. ரொம்ப ரொம்ப இப்ப நான் பேசும்போதே எனக்கு பாதி வியாதி போன மாதிரி இருக்கு டாக்டர். அம்மா, வெளியே பேஷண்ட்டை பேச முடியல, இங்கேயாவது பேச முடியுதான்னு நினைச்சுக்கிறேன்டாமா. தேங்க்யூ டாக்டர். என்னோட ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் டாக்டர். சரிம்மா. வெயிட் வந்து 68 kg இருக்கேன் டாக்டர். நான் எவ்வளவுமா? 152 68. அப்ப நீ எவ்வளவு இருக்கணும்? நான் இப்ப சொன்னதுக்கு கேட்டுச்சா உனக்கு? ஆமா டாக்டர், 50 தான் இருக்கணும் டாக்டர். நான் 52 இருக்கணும்மா, அதாவது ஹைட் -100. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். அது பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்டா இருக்கிறதுனால வயிறு, ஹிப், இந்த தொடை அது மட்டுமே ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் எனக்கு. ஏமா இந்த 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டே வா. ஓகே. இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சொல்றத கரெக்டா கேட்கணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்த தடவை நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி வந்துடணும். சரியா? நான் இதை பக்காவா பூரா கம்ப்ளீட்டா சொல்ல போறேன் இப்போ. நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த 65 கிலோ இல்ல அவங்க சொல்ற மாதிரி அதற்கு அதிகமான வெயிட்டோ இருக்கட்டும், இவ்வளோ வருஷமா சேர்த்த வெயிட்டு ஒரு 3 மாசம் 6 மாசத்துலலாம் குறையுமா? குறையும், அதைத்தான் சொன்னேன், குறையும். இது வந்து நம்ம நினைக்கணும், நம்ம மனசுல தான் இருக்குடாமா. இது குறையாது அப்படிங்கிறதே ஒன்றுமே கிடையாது. நீ ஒன்றும் இல்லைடாமா, நான் 10 நாள் நான் சாப்பிட மாட்டேன், 10 நாள் வெறும் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன், 10 நாள் வெறும் வெஜிடபிள் சாப்பிட போகிறேன்னு வை. நீ எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ வெறும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் சாப்பிட்டுக்கிட்டே வா. 10 நாளில் கண்டிப்பாக 2 கிலோ போயிருண்டாமா.
ஓகே 2 அப்போ ஒரு மாசத்துல 6 கிலோ போயிருண்டாம்மா. அப்போ உனக்கு ஆசை வந்துடும். இது வந்துட்டு நம்ம 10 நாள் நம்ம வந்து தியானம் மாதிரி நினச்சிக்கணுமா. 10 நாள் நான் எல்லாத்தையும் விடுறேன். 10 நாள் சாப்பிட மாட்டேன். நான் சோறை சாப்பிட மாட்டேன், பிரியாணியை சாப்பிட மாட்டேன், அப்பளத்தை சாப்பிட மாட்டேன், ஐஸ்கிரீமை சாப்பிட மாட்டேன், நட்ஸை சாப்பிட மாட்டேன்னு விட்டுரு பார்ப்போம். 100% மாறிடுண்டாம்மா. இதில் வந்து இதே கிடையாதுமா. இது வந்து நம்மளோட வில் பவர் தாண்டாம்மா. நமக்கு வில் பவர் இல்லை அப்படின்னா அதை நம்ம எதையும் சரி பண்ண முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னாம்மா, நாளைக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு 45 வயசுக்கு அப்புறம் முட்டு வலி வந்துருச்சு, எக்ஸசைஸ் பண்ண முடியல, அப்போ திரும்ப வெயிட் போட்டுருமே. விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு விளையாட்டை விட்டுறாங்க, அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் சாப்பாடு நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அப்போ மொதமே டயட்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டே இருந்தால் எக்ஸசைஸையும் ஓவராக போக வேண்டியதில்லை. எதுவுமே ஓவராக பண்ணோம்னா அதுவும் தப்பு வந்துடும்டம்மா. ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு தைராய்டு இருக்கு ஒரு 3 வருஷமா. அது வந்து இப்ப எனக்கு முடி ரொம்ப இதாயிட்டு இருக்கு. சரி, சொட்டிட்டே போது, சொட்டையே வர அளவுக்கு இருக்கு. உனக்கு வயசு என்னம்மா? அது இப்ப 35 வயசு சார். சரிம்மா, தலையில அரிப்பு இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார், இப்ப சின்ன சின்ன கட்டி மாதிரி வருது சார். சரிம்மா சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கிறியாம்மா? இங்க பாரு, ஆக்சுவலாமா தைராய்டு இருந்தால் வெயிட் ரிடக்ஷனும் வெரி டிஃபிகல்ட், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டும் வெரி டிஃபிகல்ட்டுமா. நார்மலாக ஒரு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் ஆம்பளைங்களுக்கு 2 வருஷம், பொம்பளைங்களுக்கு 6 மாதம். ஏன்னா பொதுவாக ஆம்பளைங்களுக்கு வர்றதெல்லாம் ஜெனட்டிக், பொம்பளைங்களுக்கு வர்றது எல்லாமே நியூட்ரிஷனல். பட் தைராய்டுனால் ஹேர் ஃபால் இருந்தால், தைராய்டை நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தால், அதனால் வரக்கூடிய ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுமா. இருந்தாலும் நம்ம வந்து அதை முட்டி மோதி பார்க்கணும். ஏன்னா விட்டுட்டோம் அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி பாலைவனம் ஆனதுக்கப்புறம் தேடி பார்த்து பிரயோஜனப்படாது. நீ என்ன செய்யணுண்டாமா, ஃபோலி க்ரோ ஸ்ப்ரே டெய்லி நைட். காலையில் சி க்ரோ, இது வந்து ஹேர் ஆயில்மா. இந்த சி க்ரோவை வந்து எண்ணெய்க்கு பதில் தலை முடி ஃபுல்லாக தடவிக்கணுமா. அது தண்ணி தான், அது வந்து எண்ணெய் மாதிரி இருக்காது, பிசுக்கெலாம் வராது. ஏன்னா உடனே என்கிட்ட எல்லோரும் கேட்குறது, சார் காலையில் எப்படி சார் போட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ போட்டிருக்கேன், ஒன்றும் தெரியாது. சி க்ரோ போட ஆரம்பித்தோம், நைட் ஃபோலி க்ரோ போட ஆரம்பித்தோம், ஓரளவுக்கு ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா. பட் கண்டினியூஸாக போடணுமா. கண்டினியூஸாக போடணும்னா கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா தைராய்டு உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தைராய்டு இருக்க போது, இதை நான் நடுவில் நிப்பாட்டுவேன், விட்டு பார்க்குறேன், தட்டி பார்க்குறேன், அதெல்லாம் வேண்டியதில்லை. இதுக்கு வந்து நான் அயன் டேப்லெட் எதுவும் சேர்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், தைராய்டுக்குரிய ப்ராப்ளம் ஹேர் ஃபாலில் வரும்போது அதனோட தாக்கம் எப்படி வரும் அப்படின்னா, நம்மளோட ஹேரில் வெளியே இருக்கிற ஷீத், அதாவது ஹேர்னோட கவரிங் வந்து சல்ஃபர் பாண்டோடு இருக்கும். இந்த சல்ஃபர் பாண்டெல்லாம் உடஞ்சி போயிடும் தைராய்டில். இதுக்கும் நியூட்ரிஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த 2 மாத்திரம் கண்டினியூ பண்ணிங்கன்னா 6 மாதம் கழித்து க்ரோத் வரும். போட்டோன்னே க்ரோத் வருமா, 15 நாளில் சரியாயிருமா, 15 நாளில் எனக்கு ஹேர் ஃபால் நிற்கலையே, இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ரெகுலராக பண்ணால் தான் நடக்கும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு 2 சந்தேகம். சொல்லுடா. எனக்கு 42 இயர்ஸ் ஆச்சு டாக்டர். வெரி குட். 85 kg இருக்கேன் நானு. கால் வெடிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். சரி. ரெண்டாவது இன்னொரு டவுட், எனக்கு இந்த உடம்புல 2-3 இடத்துல வந்து இந்த கட்டி மாதிரி இருக்கு. சரி. அது போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அது கீழாயிடு, அது கியூர் பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. சரி. அரிப்பு ரொம்ப இருக்கு டாக்டர், அது சொரிஞ்சு ரத்தமே வருது, ஆனா அரிப்பு நிக்க மாட்டேங்குது. சரி, நான் சொல்றேம்மா, கொஞ்சம் கேட்குறீங்களாம்மா? அதாவதுமா, இந்த கீலாய்டு வந்துமா பொதுவாக பரம்பரையில் வரக்கூடியது. கீலாய்டுங்கிறது தோல் வந்து கவர் பண்ணும்போது, இப்போ ஒரு அடிபட்டோன்னே பொதுவாக நார்மலாக அப்படியே கவரிங் வந்துடும். பட் அந்த கவரிங்கில் கொஞ்சம் கூடுதலாக கவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மலை மாதிரி வந்துடும். இதுதான் கீலாய்டு. அதாவது தோலினோட அதிகப்படியான வளர்ச்சி. இந்த அதிகப்படியான வளர்ச்சிக்கு நம்ம உடம்புல ஒரு என்சைம் கம்மியாக இருக்கிறதும் ஹெரிடிட்ரியாக வரக்கூடியதும் காரணம். சில நேரம் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் கோட்டு மேலே தடிப்பு வந்துடும். சில நேரம் அடிபட்டால் வந்துடும். சில நேரம் அடிபடாமையும் ஆப்ரேஷன் பண்ணாமையும் பிளேடே படாமல் கூட அந்த மாதிரி கீலாய்டு வரலாம். கீலாய்டு வந்தால் பொதுவாக கீலாய்டினோட தன்மையை அரிப்பு தாண்டாமா. நான் என்ன சொல்லுவேன்டாமா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 10 மில்லிகிராம் இன்ட்ராலீஷனலாக
கெனக்காட் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷனை 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே வரணுமா. ஒரு 5 ஊசி 6 ஊசியில் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருமா. நல்ல கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பித்தது பிறகு க்ரையோ சர்ஜரி பண்ணணும். க்ரையோ சர்ஜரிங்கிறது ஐஸ் சிகிச்சை. அது வந்து -196 டிகிரியில் ஒரு திரவத்தை வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சென்சிட்டைஸ் பண்ணிடுறது, இனி புதுசாக வளராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கீலாய்டு வர்றதுக்கு நம்ம தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு அணு தான் காரணம். அந்த அணு வந்து -80 டிகிரியில் தான் அடிபடும். அந்த -80 டிகிரியை இந்த திரவம் தான் நமக்கு சரி பண்ண முடியும். அப்போது நீங்கள் இன்ட்ராலிஷனல் ஸ்டீராய்டு கூட சேர்த்து க்ரையோ சர்ஜரி பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாயிருமா. அப்புறம் அவங்களோட வெயிட் 85 kgs இருக்குங்கிறீங்க. இது வந்து தப்புமா. அதாவது பொதுவாக நீங்கள் கல்யாணத்தப்போ என்ன வெயிட் இருக்கீங்களோ அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம்னா தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். கல்யாணத்தப்போ 40 கிலோ 45 கிலோ இருந்துட்டு கல்யாணம் பண்ணோன்னே நான் ஒரு குழந்தை பிறந்துருச்சு 2 குழந்தை பிறந்துருச்சு எனக்கு குழந்தை பிறந்தோன்னே வெயிட்டு போட்டுருச்சு, இதெல்லாம் வந்து மடத்தனமான ஒரு பேச்சுமா. நான் குழந்தை பிறந்ததுனால தான் எனக்கு வெயிட்டு போட்டுருச்சுன்னு சொல்கிற பொம்பளைங்க எல்லாருமே சோம்பேறி. இந்த சோம்பேறித்தனத்துக்கு இவங்க சொல்கிறது இந்த மாதிரி ஒரு வார்த்தை. அதாவது ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சா அதை மெயின்டைன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நீ வந்து டயட்டை பூரா கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணணுண்டாமா. டயட்டை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா உன்னோட கேலரி ஆவரேஜாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோவுக்கு 30 கேலரி. இப்போ நீ வந்து 80 கிலோ இருக்க, உனக்கு வந்து 2400 கேலரி வேணும் அப்படின்னா 2400 கேலரி சாப்பிட்டோம்னா குறையவே செய்யாது. அப்போ நீ வந்து வெயிட் ரிடக்ஷன் கேலரி வந்து 1500 கேலரி தான் சாப்பிட்லாம். 1500 கேலரி சாப்பிட்டேன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 கேலரி ஷார்ட்டேஜ். 1000 கேலரி ஷார்ட்டேஜ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கரெக்டாக 15 நாளில் 1.5 கிலோ போயிடும். ஒரு மாதத்தில் 3 கிலோ போயிடும். இதாம்மா ரஃப் கால்குலேஷன். அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று நீ வந்து 1000 கேலரி சாப்பாடில் குறைச்சாலும் சரி, இல்லை 1000 கேலரி நடந்து குறைச்சாலும் சரி. நடக்கிறதுங்கிறது பொதுவாக ஒரு 15 நிமிஷத்துக்கு 100 கேலரி. அப்போது நீங்கள் வந்து ஒரு 500 கேலரி குறைக்கணும் அப்படின்னா ஒரு 45லேருந்து 60 நிமிஷம் ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 500 கேலரி போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லுவேன்னா, தினம் 45 நிமிஷம் நடங்க, 17 நாளில் 1 கிலோ போயிடும். தினம் 45 நிமிஷம் நடங்க, முரட்டுத்தனமாக நடங்க. சும்மா வீட்டு கதையை பேசிக்கிட்டு இப்படியே தாளாட்டிக்கிட்டு போகிறது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கடலையை சாப்பிட்டுக்கிட்டே நடப்பாங்க. அது நடையே இல்லை, அது நடக்கவே வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கலாம். நடக்கணும், முரட்டுத்தனமாக நடக்கணும், ஓடணும். 85 கிலோவை குறைக்கணும். அப்புறம் இந்த கீலாய்டுக்கு கட்டி வருதுன்னு சொன்னோமா, நான் அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, RM ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை போட்டேன்னா இச்சிங்கும் குறைஞ்சிரும், கட்டி வரது நின்றுடும். நன்றிம்மா. மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சரி, நல்லது டாக்டர். நீங்க வந்து அந்த டயட்ல வந்து காய்கறிகள் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கலாம், இவ்வளவு குறையும்னு சொன்னீங்க. இப்போ 1300 அப்படிங்கிறது 1500க்குள்ள ஒரு லிமிட் சொன்னீங்க, கேலரி லிமிட் குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கானது. இப்போ வெறும் பழம் இந்த காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டா ஆக்டிவா இருக்க முடியுமா உங்களால? இப்போ இது அதான் சொன்னேன், இப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. நமக்கு வந்து எப்படி நடாமா ஒரு ஃபோர்ஸ், நமக்கு வெயிட் குறைக்கணும், ஒரு 1 கிலோ கஷ்டப்பட்டு குறைச்சிட்டோம்னா அப்புறம் ஆசை வந்துடும். சரி இவ்வளோதானா, இது சாதாரண விஷயம்டாமா, ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாடாமா. நீ 3 நாள்டாமா, 3 நாள் வெறும் காய்கறியும் வெறும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு பாருடாமா, 1 கிலோ போயிருண்டாமா. 3 நாள் நீ அந்த அளவு கூட உன்னால் நாக்கு அடக்க முடியலன்னா நம்ம வெயிட்டை பற்றி யோசிக்க கூடாதாமா. பட் வெயிட்டு கூட கூட அது பேசிக்கலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்டாமா, ஹிப்னோட வித்து வந்து 30லேருந்து 32க்குள்ளே தாண்டாமல் இருக்கணும். 30 to 32 இன்ச்சஸ்க்குள்ளே இருந்தால் உனக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்னோட இது கம்மி, பிபினோட இது கம்மி, சுகர்னோட இது கம்மி. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உன் முட்டு தாங்காது, 45 வயசுக்கு மேலே நடக்க முடியாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்ப்ளீட்டாக கான். நம்ம நைட்டு உட்காந்துட்டு தினம் புரோட்டா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா வெயிட்டை குறைக்கவே முடியாடாமா. இந்த புரோட்டாவை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, புரோட்டாவை மாத்திரம் என்னால் விடவே முடியாதுன்னு சொல்கிற ஒரு குரூப்பே இருக்காங்கடாமா. புரோட்டா சாப்பிட்டா 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி மேலே வெர்டிக்கல் டிஸ்சார்ஜ் மேலே போயிட வேண்டியதாண்டாமா. மைதா, அந்த புரோட்டா ப்ரிப்பரேஷனில் பாரு எண்ணெய், ஒரு புரோட்டா கிட்டத்தட்ட 400 கேலரி வரும்டாமா. ஒரு சப்பாத்தி 100 கேலரி இருக்கும், ஒரு புரோட்டா 400 கேலரி இருக்கும். அப்போ நம்ம டயட் பாரு,
நீ ஒரு நாளைக்கு 2000 கேலரி தான் நீ சாப்பிட்லாம். நீ 4 புரோட்டா சாப்பிட்டேன்னா அந்த நைட்டுக்கே 4 புரோட்டா ப்ளஸ் குழம்பு எல்லாம் சாப்பிட்டேன்னு நைட்டே முடிஞ்சு போச்சு. அப்போ காலையில் மத்தியானம் சாப்பாடுல என்ன ஆகும்? நல்ல கொழுப்பு மூட்டை மாதிரி ஆகி போயிருண்டம்மா. ஓகே. அந்த அந்த டயட் மாடிஃபிகேஷன் இது ஒன்று. நிச்சயம் தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திவ்யா கும்பகோணத்துலேருந்து கால் பண்றேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. முடி கொட்டுது, டாக்டர் கேட்கணும். கேளுங்க. சொல்லுங்க திவ்யா. டாக்டர், சொல்லுடாமா. 21 ஏஜ் ஆகுது எனக்கு. இப்ப சரிம்மா. 15 வயசுலேருந்து முடி கொட்டிட்டே இருக்கானா? சரி. ரத்தம் கம்மியா இருக்கா, அதனால தான் கொட்டுதுன்னு. ரத்தம் முடி 8 இருந்துச்சு. பீரியட்ஸ் நார்மலா இருக்காமா? என்ன டாக்டர்? பீரியட்ஸ் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்கு. தைராய்டு இருக்கா? வேற இருக்கு. 8 மந்த் பிரெக்னண்டா இருக்கேன். தைராய்டு இருக்கா? தைராய்டு இல்ல. தலையில அரிப்பு இருக்கா? அரிப்புலாம் இல்ல டாக்டர். பெயின் இருக்கா? இல்ல. சரி சரி. வெறும் ஹேர் ஃபால் மாத்திரம் தான்? ஆமா, ஹேர் ஃபால் மட்டும் தான். ஹேர் ரூட்ல இருந்து போதா பாதி பாதியா உடையுதா? இல்ல, ஃபுல்லா தான் போகுது. ரூட்ல இருந்து தான் போகுது. ஆமா டாக்டர். சரிம்மா. இப்போ நீ 8 மந்த்ஸ் பிரெக்னென்ட் நீ? ஆமா. சரி, நான் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கிடாமா. பொதுவாக ப்ரெக்னென்சியில் ஹேர் ஃபாலுக்குரிய மாத்திரை, ஹேர் ஃபாலுக்குரிய இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, பொதுவாகவுமே ப்ரெக்னென்சியில் குழந்தை உண்டாகும்போது குழந்தை வந்து நம்மளோட ரத்தத்தை தான் எடுக்குது. ஸோ நார்மலாகவுமே பொதுவாகவுமே இந்தியாவில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்குமே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அது குழந்தை உண்டானால் இன்னும் குறையத்தான் செய்யும். குழந்தை டெலிவர் ஆனப்புறம் நார்மல் ஆயிடுவீங்க. இப்போதைக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று வேணால் பண்ணுங்கள். அயன் அண்ட் சிங்க் டேப்லெட் வேணால் சேர்த்து போட்டுக்கிடுங்க. அயன் அண்ட் சிங்க் வந்து சோஃபர்னு டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் ரெகுலராக போடுங்க. டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இல்லை, டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே நைட் அடிங்க. சீக்ரோ சஸ்பென்ஷன் காலையில் போடுங்க. அயன் டேப்லெட் அதோட நிப்பாட்டிக்கலாம். டெலிவரி வரைக்கும் இந்த அயன் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் நின்றுருமா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? பெரம்பலூர்ல இருந்து அனிதா பேசுறேங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுமா அனிதா. என்னோட வயசு 33ங்க. ரைட். 5.5 அடி 2 அங்குலம் இருக்கேன். சரி. வெயிட் 95 கிலோ இருக்கேன். 95? ஆமாங்க. வெரி குட். எவ்வளோ டயட் இருந்தும் நீங்க சொல்ற வெஜிடபிள் ஃப்ரூட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். வாக்கிங் பண்ணி கால்ல பச்சை நரம்பு தான் அதிகமா வந்திருக்கு. நரம்பு வந்து பச்சையாத்தாமா இருக்கும் எல்லாருக்கும். நான் சைக்கிளிங் நல்லா பண்ணுவேன். சரி. வாக்கிங்கும் நிறைய பண்ணேன். வெயிட் குறைய. அம்மா எவ்வளவு நேரம் நடப்ப ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கூட நடந்திருக்கேன். காலையில 3/4 மணி நேரம். 1.5 மணி நேரம் கூட இல்லம்மா. நீ 95 கிலோக்காரிக்கு 1.5 மணி நேரமே கம்மி தான்மா. 1.5 மணி நேரம் கூட அப்படின்னா நீ அப்ப அதை விட கம்மியால நடக்க. இப்ப இந்த பச்சை நரம்பு வந்துச்சுங்கிறதுனால அதிகம் நடக்க கூடாது, கம்மியா நடக்கணுங்கிறாங்க. அது யாரு நடக்கணும்னா அப்படி? ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, கம்மியான காலம். அம்மா நான் என்ன சொல்றேம்மா, நீ 95 கிலோ இருக்க. அதாவதுமா இது நான் சொல்றதை மாத்திரம் கொஞ்சம் கேளும்மா. இதை எல்லாரும் பேசிக்கலாக எப்படி அப்படின்னு கேட்டால், ரொம்ப நேரம் நடந்தால் முட்டு போயிடும், ரொம்ப நேரம் நடந்தால் நாளைக்கு இடுப்பு போயிடும், நிறைய ஜாயிண்ட்னோட இது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்டாம்மா, இந்த வெயிட்டுக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் உயிர் போயிருமே. உயிர் முக்கியமாக முட்டி முக்கியமாக தான் பார்க்கணும். இதில் வந்து எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ நாங்கள் மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் இருக்கும், இல்லை நீங்கள் டயட் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் இருக்கும். பட் எது முக்கியம், எது நமக்கு இப்போ தேவை? நமக்கு உயிர் தான் தேவை. நான் ரொம்ப டயட் பண்ணால் எனக்கு அல்சர் வருது அப்படின்னா, நம்ம உயிர் போனதுக்கப்புறம் அல்சர் வந்தால் என்ன வராட்டினா என்ன, நமக்கு அதைத்தான் பார்க்கணுண்டாம்மா. இப்போ நீ வந்து 95 கிலோங்கிறது ஹைலி அன்அக்செப்டபுள்மா. நீ 1.5 மணி நேரங்கிறதே பொதுவாக கம்மி தான். 1.5 மணி நேரம் வேகமாக நட. ஒன்று. ரெண்டாவது, உன்னோட டயட் பேட்டர்னில் நான் சொல்கிற மாதிரி ஒரு 15 நாள் இறுக்கி பிடி. 15 நாள் நீ வேறு எதையுமே சாப்பிடாம கேரட், வெள்ளரி பிஞ்சி, ஃப்ரூட்ஸு, அவிச்ச காய்கறி எல்லாம் ஏதோ ஒரு நேரம் என்னைக்காவது 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். 15 நாள் இருந்தேன்னா கண்டிப்பாக 2 கிலோ 3 கிலோ போயிருமா. தைராய்டு இல்லாமல் இருந்தால். தைராய்டு இருந்தால் ஏன் அந்த வெயிட் ரிடக்ஷன் நமக்கு இம்பாசிபிள் ஆயிடுது அப்படின்னா, மியூகோபாலிசாக்ரைட்ஸ்னு பூரா கம்ப்ளீட்டாக ஸ்லிம் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அந்த கொழுப்பை வந்து உடைய விடாமல் பிடிச்சி வச்சுக்கிடும் இந்த தைராய்டினோட ஹார்மோன். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து டிஎஸ்ஹெச் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஹைப்போதைராய்டு. அந்த டிஎஸ்ஹெச் அதிகமாகும்போது பாடியினோட மெட்டபாலிக் ரேட்,
அதாவது எரிக்கும் தன்மை குறைஞ்சி போயிடும். இந்த எரிக்கும் தன்மை குறைஞ்சி போகிறதுனால தான் தைராய்டு பேஷண்ட்டுக்கு நம்மளால் ப்ராமிஸ் பண்ண முடியல. பட் மற்ற எல்லாருக்கும் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. நீ 95 கேஜி வச்சுக்கிட்டு இந்த வயசில் இப்படியே வெயிட்டை குறைக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நாளைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நட முட்டு உடஞ்சாலும் பரவாயில்ல, நட விடாத. நன்றிம்மா. டாக்டர், நீங்க கீலாய்டுக்கு வந்து கிரையோதெரப்பி பத்தி சொன்னீங்க. அது இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உதவும். அதுல ஒரு இது இருக்கு. சொல்லுங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கிரையோதெரப்பி பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதாவது நம்ம ஃபேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஃபேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறதுமா, கொழுப்பு வந்து பறக்கும்போது எத்தனை செல் இருக்கோ அதுதான் சாகிற வரைக்கும். இப்போ பறக்கும்போது 100 செல் இருந்தால் அதுதான் சாகிற வரைக்கும். இந்த செல் வந்து சைஸில் பெருசாகிறதா நமக்கு வயிறு பெருசாகிறது, இடுப்பு பெருசாகிறது, கை கால் பெருசாகிறது, இது எல்லாமே. பொதுவாக அதை வந்து நம்ம ஹார்மோனல்னு சொல்லி தட்டி கழிச்சிடக்கூடாது, ஹெரிடிட்ரின்னு தட்டி கழிச்சிடக்கூடாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அப்பா தடியாக இருக்கார் அதனால் பையன் தடியாக இருக்கான் அப்படிம்பாங்க. அப்பா நல்லா சாப்பிடுவார், அதே மாதிரி பையன் சாப்பிடுவானா இருக்கும். அதுதான் ரீசனே ஒழிய இது வந்து ஹெரிடிட்ரி கிடையாது. தைராய்டு இருந்தால் அது வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், அது நம்ம பார்க்கணும். இந்த கூல் ஸ்கல்ப்டிங், அதாவது இந்த க்ரையோ சர்ஜரிங்கிறது வந்துமா, அது கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக டிஃப்ரெண்ட். இதுக்கு பேர் கூல் ஸ்கல்ப்டிங். இந்த கூல் ஸ்கல்ப்டிங் வந்து ஒரு 10% ஆஃப் ஃபேட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுறது. ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இது ஒரு செல்லு, இதை வந்து இந்த -10 டிகிரியில் நம்ம உள்ள இப்போ ஐஸ்னோட சிகிச்சை உள்ளே தள்ளணுன்னா அது கம்ப்ளீட்டாக செல்லே ஐஸ் ஆகி செல்லே ஐஸ் ஆயிரும். ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ எப்பவும் பாரு, பாட்டிலில் நிறைய தண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா பாட்டில் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த செல்லும் உடஞ்சி போயிடும். அப்போ செல்லே உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம 100 செல்லாக இருக்கிறத ஒரு 10 செல்லை குறைச்சோம்னா கூட 90% இருக்கும், 10% குறைஞ்சிரும். 10% செல் குறையிறதே நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்டம்மா. ஆனால் நீங்கள் 100 அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், அதோட சைஸில் தான். அதை தான் சொன்னால் அதை உடச்சிட்றோம்ல. இப்போ உடச்சி செல்லையே சாகடிச்சிட்றோம்ல நம்ம, அதுதான் அதில் டிஃப்ரெண்ட்டுமா. இப்போ நீ மற்ற சிகிச்சைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதான். இப்போ நீ லைப்போசக்ஷன் பண்ணுறோம், ஃபேட்டை மாத்திரம் உரியிறோம், செல் அப்படியே இருக்கும். நீ 4 நாள் சாப்பிட்டேன்னா திரும்ப ஃபேட் எல்லாம் அக்குமுலேட் ஆயிரும். ஃபேட்டை வந்து சக்ஷன் பண்ணி எடுக்கிறோம், கொலா போட்டு எடுக்கிறோம், அது வந்து திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைப்போ லேசரில் செல்லை ஓட்ட பண்ணுறோம், லேசர் ரேஸை வச்சு கண்ணுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அது மாதிரி லேசர் ரேஸை வச்சு ஃபேட்டை ஓட்ட போடுறோம். ஃபேட் வெளியே வந்துடும், நீ திரும்ப சாப்பிட்டேன்னு திரும்ப சேர்ந்துடும். இந்த கூல் ஸ்கல்ப்டிங்கில் ஒன்றில் தான் % ஆஃப் ஃபேட் செல்லை வந்து குறைக்க முடியும் பை ஃப்ரீசிங். பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பண்ணாலும் டயட் பண்ணால் தான். டயட் பண்ணல, நான் 10% ஃபேட் செல் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், நான் பளிச்சுன்னு இருப்பேன், நான் 7 கிலோ ஃபேட்டை எடுத்துட்டேன் லைப்போசெக்ஷனில், இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்னா, திரும்ப சாப்பிட்டோம்னா ஃபேட் செல் வந்து 90% ஆஃப் ஃபேட் செல் அந்த மீதி 10% குறிய இடத்தையும் சேர்த்து ஆக்குபை பண்ணிடும். அப்போ நம்ம வந்து இதில் பேஸே வந்து டயட் தான். டயட் அண்ட் எக்ஸசைஸ். சரியா? பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், எர்ணாகுளம்ல இருந்து பேசுறேங்க மேம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், ஹேர் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. உங்களுக்கு வயசு என்ன தம்பி? சார் 26ங்க சார். உங்க அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா யார் வழுக்கை? அம்மாவோட அப்பாக்கு தான் சார் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அம்மாவோட அப்பா வழுக்கை? ஆமாங்க சார். நீங்க உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்த 2 பொண்ணுங்க சார். சரி, எந்த இடத்துல உங்களுக்கு வழுக்கை வருது? சார் முன்னாடி. நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறீங்களா? இது பாருங்க, இது வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸ். அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா இவங்களுக்கு யாராவது வழுக்கை இருந்தால் அதுக்கு காரணம் அந்த ஹார்மோன். அந்த ஹார்மோனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்குது. முடியினோட வேருக்குள்ளே போகிற அந்த உபப்பொருளை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 இயர்ஸ் போடணும்.
2 இயர்ஸ் போட்டால் 100% க்யூர், 2 இயர்ஸ் போடலைன்னா 100% சஹாரா டெசர்ட், பாலைவனம். இது ட்ரீட்மெண்ட் வந்துங்க மினாக்சிடில் HARE 10% ஸ்ப்ரே டெய்லி நைட், ஃபினாஸ்ட்ரைட் டேப்லெட் FINE இந்த டேப்லெட் டெய்லி நைட் 2 வருஷத்துக்கு. அப்புறம் காலையில் சீக்ரோ சீரம் மாத்திரை 2 வருஷத்தில் நிப்பாட்டிட்டு ஹேர் ஸ்ப்ரேவும் ஹேர் 10% ஸ்ப்ரேயும் சீக்ரோ சொல்யூஷனும் லைஃப் லாங் போடணும். இது வந்து என்கிட்ட பேஷண்ட் வர்றவங்க எல்லாரும் நான் 1 மாதம் ஆயிடுச்சு சார், 1 மாதத்துல ஹேர் ஃபால் நிற்குமான்னு கேட்பாங்க. 4 மாதம் கழிச்சு தான் ஹேர் ஃபால் நிற்கும். அந்த ஹார்மோன் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிரும். 5ஆவது மாதம் சின்ன முடி வளர ஆரம்பிச்சிடும். 2 வருஷம் ஒழுங்காக பண்ணால் க்யூர் ஆயிரும். இதில் என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால், இந்த மினாக்சிடில் போடும்போது பொடுகு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கூடிரும், பொடுகு இல்லாதவங்களுக்கு பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொடுகு வந்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பொடுகுக்கு ஷாம்பு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிக்கணும். பொடுகு வந்தால் மருந்து வேலை பார்க்குது, 1. 2வது, இது கொஞ்ச நேரம் சில பேருக்கு இச்சிங் நிறையா இருக்கும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை இப்படி போட்டால் தான் வளரும். 2 வருஷம் பண்ணால் க்யூர், 2 வருஷம் பண்ணலைன்னா பாலைவனம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், ஆக்சுவலி என்னோட ஹைட் வந்து 5.2 அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா 78 kgs இருக்கேன். சார், ஆக்சுவலி எனக்கு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் சார், லாஸ்ட் மந்த் நான் வந்து மயக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் செக் பண்ணேன். எனக்கு வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்குது. உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 24 சார். எனக்கு வந்து ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு, 4 months பேபி. சரிம்மா. சோ அதனால எனக்கு வந்து ஹேர் ஃபாலோ இருக்கு சார். நான் என்ன பண்ண வெயிட் தைராய்டு இல்லைலம்மா? வெயிட் எப்படி குறைக்கிறது? தைராய்டு எதுவுமே இல்ல சார். சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அம்மா, 78 கிலோங்கிறது ரொம்ப ஈஸி குறைக்கிறது. ஏன்னா நீ செய்ய வேண்டியது ஒன்று ஸ்ட்ரிக்ட் டயட்டிங். ஸ்ட்ரிக்ட் டயட்டிங்கிறது இந்த அரிசி சாப்பாடெல்லாம் டோட்டலாக நிப்பாட்டிட வேண்டிதான். அரிசியே வீட்டில் இல்லாமல் சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, இது 4 என்னன்னு கேட்டால், இது சாமை அரிசின்னு தான் சொல்லுவோம், வரகு அரிசின்னு தான் சொல்லுவோம். பட் இதெல்லாம் மில்லட்டில் வந்து புரோட்டீன் அதிகம், கார்போஹைட்ரேட் கம்மி. அப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுக்கணும், ஃபேட் கம்மியாக எடுக்கணும். ஃபேட் கம்மியாக எடுக்கணும்னா எண்ணெயில் வறுத்து, எண்ணெயில் சுட்டு, எண்ணெயை ஊற்றி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன சார் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு சிக்கன் செய்கிறோம், சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. சிக்கனை அவனில் வச்சு நீங்கள் எல்லா மசாலும் போட்டு அவனில் வச்சு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து எண்ணெய் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துடுது. அப்போது இது வந்து ஃபேட் ரிடக்ஷனுக்கு ஒரு நல்லதுமா. ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியாது, மட்டன் சாப்பிடாமல் இருக்க முடியாது, மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறதுக்கு பதில் உங்களோட அவனில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிரும். 1. 2வது, நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியை மாற்ற ஆரம்பித்தாலே பாதி கேலரி குறைஞ்சிரும். 3வது, சாப்பாடை அப்படியே பாதியாக்குங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை பாதியாக்குங்க. பாதியாக்குறதுங்கிறது எப்படி? நீங்கள் காலையில் 4 இட்லி சாப்பிடுவீங்களா, 2 இட்லி சாப்பிடுங்க. நைட்டு மத்தியானம் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவீங்களா, அதை பாதியாக்குங்க. நைட் 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, அதை 2 ஆக்குங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன்மா. காலையில் டயட்டு 300 கேலரியை தாண்டக்கூடாது, ஈவினிங் டயட்டு 300 கேலரியை தாண்டக்கூடாது, மத்தியானம் டயட்டு 1000 கேலரியை தாண்டக்கூடாது. 1000ங்கிறது ஒரு சவுத் இண்டியன் தாலி வந்து 1000லேருந்து 1200 கேலரி. அதில் இந்த அப்பளம், வடகம் இதெல்லாம் விட்டுட்டு வெறும் சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டிங்கன்னா 1000 கேலரிக்குள்ளே இருந்துடும். காலையில் 2 இட்லி, நைட் 2 சப்பாத்தி. இதில் நடுவில் 4 காஃபி, 5 காஃபி, 7 டீ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம குறைக்கவே முடியாதுமா. ஏன்னா ஒரு டீ 150 கேலரி, ஒரு முட்டை 100 கேலரி. அதை நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நான் என்ன சொல்கிறேம்மா, இது ப்ளஸ் நீ கொஞ்சம் நடக்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 45 நிமிஷம் நடை. 3வது, இதுலேயும் என்னால் குறைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஃபேட் பர்னர் டேப்லெட் இருக்குமா. அதை சாப்பாடுக்கு அப்புறம் டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா ஃபேட்டை மாத்திரம் பர்ன் பண்ணிடலாம். இது 1. 2வது, மெட்ஃபார்மின் 1 கிராம் டெய்லி. மெட்ஃபார்மின் வந்து நிறைய கண்டிஷன் கொடுப்போம். அதாவது
பொம்பளைங்களுக்கு மீசை தாடி வளர்றது கொடுப்போம். நிறைய பரு வர்ற பெண்களுக்கும் கொடுக்குறோம். ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு சுகர் வந்தால் தர்றோம். இந்த மாத்திரை என்ன பண்ணோம் அப்படின்னா லிவரில் ஃபார்ம் ஆகிற புது குளுக்கோஸை நிப்பாட்டிடும். அதாவது லிவர் தான் புதுசாக சுகரை ஃபார்ம் பண்ணுது. புதுசாக சுகர் ஃபார்ம் பண்ணுறதை நம்ம நிப்பாட்டோம்னாலே நம்மளோட சுகர்னோட வேல்யூ பூரா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட உடம்பும் தானாக குறைய ஆரம்பிச்சிடும். இது சுகர் இல்லாதவங்களுக்கு, டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாத்திரை ஆன்டி டயபெட்டிக்காக வேலை பார்க்காது. சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி டயபெட்டிக்காக வேலை பார்க்குறது, சுகர் இல்லாதவங்களுக்கு வெயிட்டை குறைச்சி விட்டுரும். அப்போ 1 கிராம் மெட்ஃபார்மின் டெய்லி வித் ஃபேட் பர்னர் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் வித் 45 மினிட்ஸ் ஸ்ட்ராங் எக்ஸசைஸ், முரட்டுத்தனமான நடை, 3 4 சாப்பாடை அப்படியே பாதியா. இதை நாக்கை கட்டுப்படுத்தினா தான் சரி பண்ண முடியும். நாக்கை கட்டுப்படுத்தலைன்னா பின்னாடி கஷ்டப்படணும், பின்னாடி ஒன்றுமே சாப்பிட முடியாமல் போயிடும். நன்றிம்மா டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங். வணக்கம்மா. என்ன சந்தேகமா கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சின்னமதி பேசுறேன் டாக்டர். சொல்லுடாமா. முகத்துல பிம்பிள்ஸ் இப்ப ரீசெண்டா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது வந்துச்சுன்னா பிளாக் ஆயிடுது அந்த இடம்லாம் டாக்டர். முன்னாடினா பிம்பிள்ஸ் வராது. உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 35 ஆச்சு. ஓ, 35 இயர்ஸ்ல பிம்பிள்ஸ் வருது. 20 வயசுல வந்துச்சா? இப்பலாம் வரல. இப்பலாம் ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸா தான் அந்த பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சது. இது இளம ஊஞ்சல் ஆடுதுமா. சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அதாவதுமா 12 22 வரைக்கும் வந்தால் பரு, 22க்கு மேலே வருது அப்படின்னா இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு அர்த்தமா. ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி. அது ஏன் நான் அப்படி சொல்கிறதுனா, இப்போ எனக்கு பரு வருமானா வராது, வயசாகி போச்சு. சரியா? வயசு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரு வரும். ஏன் பரு வருது? ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் கொஞ்சம் கூடுதலானால் நம்மளோட எண்ணெய் சுரப்பியை கொஞ்சம் அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். எண்ணெய் அதிகமாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் வரும்போது எண்ணெய் குழாயில் வர்ற அடப்பு தான் காரணம் பரு. அப்போ மொத்தத்துக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் தான். ஹார்மோன் கூடுதல் இருக்கிறனால தான் எண்ணெயே கூடுது. எண்ணெய் கூடுதலாக வர்றதுனால தான் பரு வருது. அப்போ நீ சந்தோஷமாக இருக்கணுமா. நீ இந்த கருப்பு வருதுன்னு சொல்கிறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் நீ பண்ணுறதா இருந்தால் 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டுமா. 6 மாதம் குழந்தை உண்டாகக்கூடாதுடாம்மா. 6 மாதம் குழந்தை உண்டானா என்ன ப்ராப்ளம் வரும்னா, இதில் போடுற அந்த ப்ளீச்சிங் டேப்லெட், அதாவது கலர் ஆகக்கூடியது, கருப்பு வராமல் இருக்கிறதுக்குரிய டேப்லெட் எல்லாமே குழந்தைய பாதிக்கக்கூடியது. ஸோ பரு வர்றவங்க எல்லாருமே கல்யாணம் இருக்கா, குழந்தை உண்டாக போருமா, அதை மாத்திரம் பார்க்கணுமா. நீ செய்ய வேண்டியதுமா ஏசியன் ஆயின்மெண்ட், H1 ஆயின்மெண்ட் ரெண்டையும் கலந்து டெய்லி நைட் M+100 டேப்லெட் டெய்லி நைட் 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுமா, பளிச்சுன்னு ஆயிடுவாடாமா. நன்றிம்மா டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். இருந்து கால் பண்றோம். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். உங்க ப்ரோக்ராம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தம்பி. சார் எனக்கு இப்போ ஏஜ் 26 ஆகுது. சரிங்க. எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் நிறைய வந்துட்டு இருக்கு. சரிங்க. அது எனக்கு நான் 8th படிக்கும்போதுல இருந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் பிளாக் டை எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி. முடி அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. சரி. அதனால இப்ப நிறுத்திட்டு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒயிட் ஹேர் மட்டும் அதிகமா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். அதாவது எனக்கு கழுத்து, கை, இடுப்பு அந்த இடத்துல எல்லாம் பிளாக்கா இருக்கு. சரி. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? என்ன சார்? வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 70-75 கிட்ட இருப்பேன் சார். சரி சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க தம்பிங்க. பாருங்க, ஒயிட் ஹேர் அதாவது ப்ரீமெச்சூர் கிரேயிங். ப்ரீமெச்சூர் கிரேயிங்கிறது இந்தியாவில் 35 வயசுக்கு கீழே எப்போ வந்தாலும் அது ப்ரீமெச்சூர் கிரேயிங். 35 வயசுக்கு அப்புறம் வந்தால் அது நார்மல் கிரேயிங். அது தடுக்க முடியாது, கடவுளாலையும் தடுக்க முடியாது. அதே இது ஜப்பான்காரங்களுக்கு 55 வயசுக்கு அப்புறம் தான் நரை வருது. அவங்களுக்கு 55 வயசு வரைக்கும் வந்தால் அது ப்ரீமெச்சூர் கிரேயிங். சரி, இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்க்கு காரணம் 1 ஹார்மோன், 2வது ஹெரிடிட்ரி, 3வது நியூட்ரிஷனல். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது நியூட்ரிஷனல் தான் நிறையா பார்க்குறோம். இந்த நியூட்ரிஷனல் அப்படின்னு சொல்கிறது பேண்டத்தனிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் கம்மியாக இருக்கிறது. இந்த பேண்டத்தனிக் ஆசிட் விட்டமினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரீமெச்சூர் கேனைட்டிஸ், அதாவது இளநரைய எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக செய்யணும். சி க்ரோஸ் சீரம் டெய்லி காலையில் முடிக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவிக்கிடுங்க. 1 7 மணி வெயிலில் தினம் 15 நிமிஷம் நிற்கணும். அதுக்கு முன்னாடி மெலனோசில்னு ஒரு டேப்லெட், இந்த மெலனோசில் டேப்லெட்டை போட்டு நின்னீங்கன்னா இது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பேண்டத்தனிக் ஆசிட் சப்ஸ்டியூஷனுக்கு பயோனா இ
இதை வந்து 3 மாதம் கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணுங்கள். சீக்ரோ சீரம் டெய்லி காலையில், மெலனோசில் மாத்திரையை போட்டுட்டு 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில், பயோனாயி டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் 3 மந்த்ஸ் போட்டிங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் கேனைட்டிஸ் நின்றும். 35 வயசு வரைக்கும் தடுக்கலாம், 35 வயசுக்கு அப்புறம் தடுக்க முடியாது. வந்த இளநரை போகாது போகாது போகாது. அப்புறம் இந்த கழுத்து, கை, இந்த அக்கிள் இதெல்லாம் பொதுவாக கருப்பாக இருக்கிறது ஒன்று ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருந்து தோல் வந்து உராயக்கூடிய இடங்களில் பூரா கருப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன், போன உடனே விட்டுறணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. GRM இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் போடுங்க, போயிடும். போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாதீங்க. இதெல்லாம் ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட், கொஞ்ச நாள் தான் போடணும், சரியானோன்னு நிப்பாட்டிடணும். நன்றி சார். டாக்டர், இப்போ ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாதவர்களுக்கு எடை குறைப்புங்கிறது ரொம்ப சீக்கிரமா ஈஸி, நடக்கும். ரொம்ப ஈஸி. இப்போ ஒருவேளை தைராய்டு பிரச்சனை அதிகமா இருக்கு, இல்ல சர்க்கரை வியாதியில இருக்கிறவங்க, பிபி பேஷண்ட், இவங்கெல்லாம் உடல் பருமனா இருந்து அதை குறைக்கணும்னா என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த தைராய்டு பேஷண்ட் அண்ட் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்? அதாவதுடா, நான் ஏற்கனவே சொன்னேன், வெயிட் ரிடக்ஷன் வந்து நார்மலாக ரொம்ப ஈஸி, வெறும் வில் பவர் தான். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு ஃபெயிலியர் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களோட மெட்டபாலிக் ரேட் கம்மி. அப்போ நம்ம மெட்டபாலிக் ரேட்டையும் தாண்டி பண்ணுறதா இருந்தால் அவங்க வந்து நார்மலாக, இப்போ நான் வெயிட் குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறனோ அதை மாதிரி 2 மடங்கு கஷ்டப்படணும். 2 மடங்கு கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக குறையும். குறையாமல் போகவே செய்யாது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரஃப் இது பாருங்கள். இப்போ எனக்கு இன்றைக்கி 2000 கேலரி தேவை, நான் 1000 கேலரி தான் சாப்பிட்றேன். தைராய்டு இல்லை, எனக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டு இல்லை இருக்கிறதுனால மெட்டபாலிக் ரேட் குறையுது. அந்த 1000 கேலரியே கிட்டத்தட்ட 2000 கேலரி அளவுக்கு எனக்கு பூஸ்ட் பண்ணுது, பேர்ன் பண்ண மாட்டேங்குது, கேலரி எல்லாம் ஃபேட் ஆகுது. அப்படிங்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ், நார்மலாக இருக்கிறவங்கள விட கொஞ்சம் கூடுதல் டயட்டிங் குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பித்த பிறகு நமக்கே அதில் பிடிப்பு வந்துடும். அந்த பிடிப்பு வர்ற வரைக்கும் தான் நமக்கு அந்த ஹெல்ப்பு. அந்த பிடிப்பு வர்றதுக்காக தான் எங்களோட 10% ஹெல்ப் தேவைப்படுது. அந்த பிடிப்பு இருக்கிறவங்களுக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னா போதும். நான் இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது இதுதான். 2000 கேலரி தேவை, நான் 1000 கேலரி தான் சாப்பிட்றேன். என்ன தைராய்டு இருந்தாலும் உடம்பு குறைச்சிப்படலாம். நார்மலாக இருக்கிறவங்கள விட தைராய்டு இருக்கிறவங்களோ இல்லை மற்ற ஏதாவது வியாதிகள்னால உடம்பு கூடிருச்சோ டயட்டை வந்து இறுக்கி பிடிக்கணும். டயட்டை இறுக்கி பிடிக்கணுங்கிறது நான் கொஞ்சம் இதாக கேஷுவலாக சொன்னது. உங்களுக்கு டயட்டை மாடிஃபை பண்ணணும். நட்ஸை சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக இருக்கிற சாப்பாடு சாப்பிடுங்க, பாதியாக சாப்பிடுங்க. நாளடைவில் நமக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 45 நிமிஷம் எக்ஸசைஸ் கட்டாயம். 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் யாரும் 45 வயசுக்கு மேலே நடக்க முடியாது. ஸோ 45 நிமிஷம் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 45 வயசுக்கு அப்புறம் நடக்க முடியும், இல்லைன்னா நடக்கவே முடியாது. இதை வந்து பர்டிகுலராக பெண்கள் தான். எனக்கு வீட்டு வேலை இருக்குது, வீட்டு வேலையை பார்க்குறதுலே எனக்கு நேரம் போயிடுது, இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. நீங்கள் வீட்டு வேலையை பார்க்குறேன், நீங்கள் வந்து இப்படியே யானை மாதிரி ஆயிடுவேன், யானை மாதிரி ஆனால் நம்மளை பார்க்குறது கூட ஆள் இருக்காது ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் மிச்சம் மீதியாகிற சாப்பாடெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி நம்ம வயிறை நினச்சி வயிறை பூரா நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா, 4 தோசை போட்டேன், என் பையன் 2 தான் சாப்பிட்டான், 2 நான் என்ன செய்யறது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் உடனும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? பரமக்குடிலிருந்து பேசுறேன். பேர் திவ்யா. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்டாமா. சார், எனக்கு வந்து 5 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன். சரிம்மா. எனக்கு வந்து வேஜினல் அரிப்பு இருக்கு, ஒயிட்டா படுது. எங்கம்மா அரிப்பு இருக்கு? வேஜினல்ல. சரிம்மா. ம். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு? இருக்கு சார், இருக்கு. சரிம்மா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேண்டிட் பின்னு சொல்லி ஒரு ஜெல்லு கொடுத்தாங்க. சரி.
அப்புறம் கேண்டிட் B6 சொல்லி ஒரு டேப்லெட் 6 டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. 6 நாள் வைக்க சொன்னாங்க நைட்டு. சரி. அது வச்சும் குறைஞ்சிருக்கு டாக்டர். ஆனா இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல. இன்னும் எனக்கு அரிப்பு இருக்கு. இது வந்து தண்ணி மூலமா பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதெல்லாம் தண்ணியும் கிடையாது மண்ணும் கிடையாதுமா. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுமா பொதுவாக 4-5 காரணங்கள் இருக்குமா. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதாவது ஸ்மெல் இருக்கா இல்லையா 1, 2 தண்ணியாக இருக்கா கட்டியாக இருக்கா 2, 3வது மஞ்சள் கலராக இருக்கா. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இதுமா. இதில் பேசிக்கலாக ஏன் வருது அப்படின்னு கேட்டால், 1 அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது தண்ணியாக இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸ்மெல்லோடு இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் நம்ம பார்க்கணும். இதில் 2 விதமாக இருக்குது நம்ம. 1 பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் இருக்குது, அதில் கேண்டிடான்னு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த 2 இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நான் 2 மாத்திரை சொல்கிறேம்மா, அந்த மாத்திரையை போட்டோன்னே நல்லாயிருமா. அந்த கேண்டிட் பி டேப்லெட்டு இதெல்லாம் வைக்கிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா சில பேருக்கு அலர்ஜி வந்துடும். லோக்கலாக இருக்கிற இடத்துல மாத்திரம் நம்ம இன்ஃபெக்ஷனை குறைச்சிட்றோம், பட் உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை குறைக்கிறது இல்லை. அதுக்கு நான் சொல்கிற மாத்திரையை நோட் பண்ணிக்கம்மா. சிப்ளாக்ஸ் டிஇசட், CIPLOX TZ. இந்த மாத்திரையை காலையிலையும் நைட்டும் 5 நாளைக்கு. டேப்லெட் ஜோகான் 150 மில்லிகிராம், ZOCON 150 மில்லிகிராம். இதை வாரத்துக்கு 1 ஒரு 3 வாரம் போட்டேன்னா கம்ப்ளீட்டாக இராடிகேட் ஆயிருண்டம்மா. பட் பொதுவாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. வந்தால் இதே கோர்ஸை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அயன் ப்ளஸ் ஜிங்க் மாத்திரை போட்டிங்கன்னா போயிரும்மா. இதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைம்மா, இச்சிங் எல்லாம் போயிருண்டம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க கரூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் அம்மா. நீங்க சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க டாக்டர். தேங்க்யூ அம்மா. அப்புறம் டாக்டர், எங்க அம்மாவுக்கு வந்து 46 இயர்ஸ் ஆகுதுங்க டாக்டர். சரிம்மா. அவங்களுக்கு வந்து 1 இயர்க்கு முன்னாடி வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. சரி. அவங்க 162 ஹைட் இருக்காங்க. ஆனா வந்து 84 kg இருந்தாங்க முன்னாடி. சரி. ஆனா இப்ப வந்து கர்ப்பப்பைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 92 kg ஆயிட்டாங்க டாக்டர். அதுக்கும் கர்ப்பப்பைக்கு என்னம்மா சம்பந்தம்? அதனாலதான் வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதைத்தான் சொன்னலம்மா. இதெல்லாம் நம்மளா உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிக்கிறதுமா. கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கம்மா. அதாவது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான்மா வைத்தியத்துக்கு எதிரி. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் எல்லாத்துக்கும் எதிரி. எனக்கு நான் பேஷண்ட்டை பெண்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாதுமா. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பேச வேண்டியது. இப்போ யூட்ரஸை எடுக்கிறோம், யூட்ரஸ் எடுக்கிறதுக்கு வெயிட் போடுறதுக்கு என்ன சம்பந்தம்? யூட்ரஸை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு 20 நாள் உட்காந்து நல்ல 20 நாள் பிரியாணி சாப்பிட்டோம்னா எப்படி வெயிட்டை இது பண்ண முடியும்? நல்லா சூப்பாக குடிக்கணும், அதா செய்யணும் இதா செய்யணும்னு சொல்லி அம்மா இப்போ யூட்ரஸை எடுத்தாச்சு விடாத பூராத்தையும் சாப்பிட்டுன்னு சொன்னால் ஒரு ஓரமாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வெயிட் போடத்தான் செய்யும். அதுக்கும் யூட்ரஸுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. இதெல்லாம் சும்மா நம்மளாக நினைக்கிறதுமா. இது இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்க, தூங்கிக்கிட்டே இருக்கான் அதனால் வெயிட் போடுது அப்படிங்கிறாங்க. தூங்குறதுக்கு வெயிட் சம்பந்தம், இதுக்கு என்ன சம்பந்தம்? மத்தியானம் தூங்குனா வெயிட் போட்டுரும் அப்படின்றாங்க. அது ஒரு குரூப்பு. அதாவது தூங்கும்போது நம்ம உடம்பு 1 மணி நேரத்துக்கு 40 கேலரியை பேர்ன் பண்ணுது. 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கேலரி போச்சு. மத்தியானம் ஒரு 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அது ஒரு 50 கேலரி போச்சு. இது வந்து நார்மலாக நம்ம தூங்கும் போதும் நம்மளோட கேலரி பேர்ன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. தூங்குறதுக்கும் இந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கும் எதுக்குமே இது இல்லை. அதுக்காக நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தால் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா சார் அப்படின்னா, தூங்கிக்கிட்டே இருங்க, கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டயட் பண்ணுங்கள். தூங்குறதுக்கும் வெயிட் இன்க்ரீஸுக்கும் சம்மந்தம் இல்லை, யூட்ரஸ் எடுத்ததுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீயே உங்கள் அம்மாவை தினம் 45 நிமிஷம் நடக்க சொல்லு, நாக்க பாதியாக வெட்டணும்னு சொல்லு. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அமிர்தா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். எஸ்மா. ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர். உங்க ப்ரோக்ராம் அடிக்கடி பாப்போம். எருமை மாதிரி இருக்காமா? இல்ல ஸ்வீட்டா இருக்கு டாக்டர். எல்லாரும் என்ன எருமை குரலோன்னு சொல்றாங்கம்மா. இல்ல டாக்டர் அப்படிலாம். சரிம்மா, தேங்க்யூ. சொல்லுமா டாக்டர். நான் ரொம்ப கலரா இருப்பேன், ஆனா கை முட்டியும் கால் முட்டியும் பிளாக்கா இருக்கு டாக்டர். சரிம்மா. அப்புறம் இன்னொரு क्वेश्चन வந்து கால்ல பிளாக்கா மச்ச மாதிரி இருக்கு டாக்டர். எந்த இடத்துல மச்ச மாதிரி இருக்கு?
கால் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும் டாக்டர். இல்லைம்மா, கருப்பாக எந்த இடத்துல இருக்குது? கீழே இருக்கா மேலே இருக்கா? அரிக்குதா? கால் முட்டிக்கு மேல டாக்டர். சரி. அரிக்கலாம் செய்யுது டாக்டர். சரிம்மா சரிம்மா குட்டியா இருக்கு. சரிம்மா. ஆமாம், அந்த கை முட்டி கால் முட்டி கருப்பாக இருக்கிறது பொதுவாக இந்தியாவில் 70% பீப்புளுக்கு இருக்குமா. ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம பார்க்குற வேலைகள் அந்த ஃப்ரிக்ஷன்னால் வரக்கூடியதுமா. நான் அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, HBS6. இந்த ஆயின்மெண்ட்டை ஒரு 15 நாள் 20 நாள் போட்டிங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, குறையலைன்னா இன்னொரு 15 நாள் கன்னியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மற்ற இடங்களில் வரக்கூடிய இந்த கருப்பு நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி தப்பாக தெரியுது. ஒருவேளை அரிப்போடு இருந்தால் கரப்பான், அரிப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து கூட கருப்பு வந்திருக்கலாம். அதுக்கு ஆயின்மெண்ட் GRM. இந்த GRM ரெகுலராக போட்டிங்கன்னா குறைஞ்சிரும். கலர் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மாறணும், பழைய கலர் எப்பவும் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் குளுட்டாத்தையோன் டேப்லெட், க்ளோ ஸ்கின்னு ஒரு டேப்லெட் இருக்குமா, அந்த க்ளோ ஸ்கின் டேப்லெட்டை டெய்லி போடலாம். க்ளோ ஸ்கின் வந்து ஒரு அமினோ ஆசிட், அதாவது ஒரு புரதச்சத்து. இது வந்து உடம்புக்கு நல்லது. உடனே சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எதை எடுத்தாலும் சைடு எஃபெக்ட் இருக்குமா, சைடு எஃபெக்ட் இருக்குமா, சைடு எஃபெக்ட் இருக்குமா. சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டாச்சு அப்படின்னாலே வைத்தியம் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா எஃபெக்ட்டுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும். கருப்பு மாறணும், கருப்பு மாறுறதுக்கு மருந்து போடுறோம், மருந்து போட்டோன்னே சைடு எஃபெக்டான்னு கேட்டால் மாற முடியாது. ஒன்றுமே சரி பண்ண முடியாது. டாக்டரை பார்த்தாலும் சைடு எஃபெக்ட், ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் சைடு எஃபெக்ட். அப்போ டாக்டரையும் பார்க்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கும் போகக்கூடாது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சித்தூர்ல இருந்து பேசுறோம். என்னோட பேர் பாரதி. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். சொல்லு பாரதிமா. சார், என்னோட ஏஜ் வந்து 24 சார். சரிம்மா. வெயிட் வந்து 75 kg பிளஸ் தைராய்டு இருக்கு சார். சரிம்மா. 25 mg மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அது கம்மி தானம்மா. 25 mg போடுற அளவுக்கு இருந்தால் கண்ட்ரோலாக இருக்காம்மா. கண்ட்ரோலா இருக்கு சார். TSH எவ்வளோமா இருக்கு? TSH எவ்வளோ இருக்கு சார்? TSH லெவல் எவ்வளோ இருக்கு? தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்கு? தெரியல சார். அது 3 years முன்னாடி டெஸ்ட் பண்ணது சார். 3 years அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் ரெண்டாவது போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. சரிம்மா. பட் வெயிட் வந்து என்ன பண்ணாலும் ரெடியூஸ் ஆகவே மாட்டுது சார். எனக்கு 2 yearsல பேபி வேற இருக்கு. இப்போ சரி, நடக்கிறியா? மார்னிங் சார்? இல்ல சரி. யார் நடப்பா? உனக்கு பதில் நான் நடப்பேனா? அப்புறம் அப்படி இல்ல சார், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்கன்னா நான் நாளையில ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். ஏம்மா, நான் என்ன சொல்கிறேன் பாருமா. நம்ம வந்து அழகாக இருக்கணும், நம்மளை நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், நம்மளை அட்மையர் பண்ணணும். அப்படின்னா நம்ம மெனக்கிடணும். நம்ம வந்து 75 கிலோ இருந்தோம்னா நம்ம வீட்டுக்காரரும் பார்க்க மாட்டார், நம்மளை வெளியில் இருக்கவங்களும் பார்க்க மாட்டாங்க. சந்தோஷம் போச்சு. நம்ம வந்து நம்மளை அட்மையரபிள் ஆக்கணும்னா நீ நாளையிலேருந்து என்ன பண்ணுற? காலையில் எது எப்படி போச்சோ 45 நிமிஷம் நடக்கிற. நாளையிலேருந்து காலையில் ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் ஆக்கிடுற டயட்டை. மத்தியானத்துக்கு நான் சொன்ன மாதிரி சாமை, குதிரைவாளி, வரகு எது பிடிக்குதோ அதில் வச்சு சாப்பாடு சாப்பிட்ற. நீ சாப்பிட்றதுல பாதி சாப்பிட்ற. நைட்டு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்ற. இதை ரெகுலர் பண்ணு, நல்லாயிருவ. ஆனால் 45 நிமிஷம் நடக்கணும். நடக்காமல் நீ குறைக்க முடியுமானா முடியாது. ஒன்று. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம மெனக்கெடணும். ஒன்று. ரெண்டாவது, தைராய்டு வந்தாச்சுன்னா லைஃப் லாங் தான் தைராய்டு. தைராய்டினோட இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி தைராய்டு மாத்திரையினோட வேல்யூவை குறைக்கலாமா கூட்டலாமான்னு பார்க்கணுமா. நீ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அதே 25 மில்லிகிராமில் இருந்தேன்னா இந்நேரம் தைராய்டு கூடி இருந்துச்சு அப்படின்னா நீ போடுற மாத்திரை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீ வெயிட் போட்டுக்கிட்டே போவ. போய் தைராய்டை பார்க்குறேன். இன்னைக்கு தைராய்டை பார்த்து தைராய்டுக்கு வந்து குறைவாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கூட இருந்துச்சு அப்படின்னா மாத்திரையை கூட்டுற. ஒன்று. ரெண்டாவது, நாளையிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிற, நாக்கை கட்டுப்படுத்துகிற, அழகாகிற. நன்றிம்மா டாக்டர். இப்போ இந்த கிராஷாக டயட் இருக்கிறது அண்ட் நீங்கள் சொன்னது மாதிரி 70% வந்து டயட், 20% எக்ஸசைஸ், 10% தான் டேப்லெட்ஸ் அண்ட் மருத்துவம் இதெல்லாம். இப்போ இதனால தோல்ல சுருக்கம் வர்றது இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருமா? அப்பா, அதாவது கிராஷ் டயட்டிங் சொல்கிறதுடாமா 1000 கேலரிக்கு கீழே இருக்கக்கூடாதுடாமா. நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 1000 வேணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு இன்ஜின் மாதிரி. இந்த இன்ஜினில் எல்லாமே வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கேலரி தேவை இருக்குது. நான் தான் சொன்னேன், தூங்கும்போது நம்ம ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்குது, தூங்கும்போது நம்ம லங் அடிச்சுக்கிட்டே இருக்குது,
நரம்பு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, பிரெயின் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்குரிய கேலரி நமக்கு தேவை. அந்த கேலரிக்கு அந்த கேலரிக்குரியது இருந்தால் போதும். 1000 கேலரிக்கும் கம்மியாக நம்ம சாப்பிட்டு ஒன்றும் இதாக போகிறது இல்லடாமா. பட் நான் இதில் எப்படி சொல்லுவேன்டாமா, ஒரு 3 நாள் 4 நாள் கிராஷ் டயட்டிங்கில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு வாரம் கிராஷ் டயட்டிங்கில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. எவ்வளோ பேர் வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருக்காங்க, 10 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அது நான் என்ன சொல்லுவேன், உண்ணாவிரதம் இருக்கிறத நம்ம வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கோம் அப்படின்னு நினச்சி உண்ணாவிரதம் இருந்தால் எங்கேயோ போயிடலாண்டாமா. இது வெரி 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 ஈஸி. ஒன்று அந்த ஆரம்பம், அந்த ஆரம்பத்தை தான் நம்ம தான் அதை கொண்டாடணும். சரி, இன்னையிலேருந்து நான் விட்டுறேன், இன்னையிலேருந்து நான் அழகாக போகிறேன், அதை நம்ம ஒரு இதாக எடுத்துக்கணுண்டாமா. அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கணுண்டாமா. நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நீ பாரு, பெண்கள் தான் இதில் ரொம்ப மெயின்டாமா. பெண்கள் தான் இதை பார்க்குறதே கிடையாடாமா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 40 வயசு ஆகிப்போச்சு, எப்படி வேணாலும் இருக்கலாம், 100 கிலோ இருக்கலாமா 40 வயசில்? அதை மனுஷன் திரும்பி பார்க்க முடியுமா? யாராவது திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது என்னை குப்பை தொட்டில் தூக்கி போட்டாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அதுவும் அர்த்தம் இல்லை. நம்ம ஃபிட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதுக்கு நாக்கை கட்டுப்படுத்தணும், தினம் 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாடை பாதியாக்கணும், ஜம்முன்னு இருக்கணும். நிச்சயமா இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்களை தவறாம உடல் எடையை குறைக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய ஹலோ டாக்டர் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா. இன்னைக்கு டாக்டர் சொன்ன நிறைய தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.